guys, welcome back to my channel. First time நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா subscribe பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கொன்னே வரும். காய்கறி பழ சாகுபடி போலவே ஆண்டு முழுக்க சீரான வருவாயை கொடுக்கிறது தான் மலர் சாகுபடி. இதனால பல விவசாயிகள் இப்ப மலர் சாகுபடி செய்யறதுல ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா தினசரி மலர்களை பறிச்சு விற்பனை செய்யறது மூலமா லாபம் ஈட்ட முடியும் அப்படின்றதுனால மலர் சாகுபடிக்கு எப்பவுமே வந்து மவுஸ் அப்படின்றது இருந்துகிட்டு தாங்க இருக்கு. தினசரி வருவாய் ஈட்ட விரும்பும் விவசாயிகளுக்கு மலர் சாகுபடி அப்படின்றது வரப்பிரசாதமா வந்து இருக்கு. இந்த வரிசையில மல்லிகை, சம்மங்கி போலவே ரோஜாவும் மலர் சாகுபடியில விவசாயிகள் இப்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்க. ரோஜாவை பொறுத்த வரைக்கும் குளிர் பிரதேசங்கள்ல நல்லா வளரும், அதே சமயம் மற்ற பகுதிகளிலையும் வளரும் தன்மை வந்து இதுக்கு இருக்கு. அதிகமான வெப்பம் இருக்கும் கோடை காலத்துல அதனோட அந்த வளரும் தன்மை அப்படின்றதும் மகசூலும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். மற்றபடி வெப்பம் இருக்கிற பகுதியிலும் ரோஜாவை வந்து பயிர் செய்யலாம். கடுமையான கோடை வெயில் காலத்திலையும் ரோஜா மலர்களோட அந்த மகசூல் வந்து சற்று குறைவாக தான் இருக்கும். அதே சமயம் குளிர்காலத்துல மகசூல் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். ஆண்டுதோறும் வருவாயை அப்படின்றதையும் நம்மளால வந்து ஈட்ட முடியும். திருமண சீசன், விழா காலங்களில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய வாய்ப்பு இருக்கிறதுனால ரோஜாவை பொறுத்த வரைக்கும் நல்ல விலை வந்து கிடைக்கும். உள்ளூர்லேயே விலை அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளூர்லேயே விற்பனை வந்து செய்யலாம். 1 ஏக்கர் நிலத்தில் 10 டன் தொழு உரம் இட்டு உழவு செய்யணும். பின்னர் 1 ஆழம் வீதம் 5க்கு 5 அப்படின்ற இடைவேளை விட்டு ரோஜா செடியை வந்து வாங்கி நடவு செய்யுங்க. 1 ஏக்கருக்கு 2000 செடிகள் வரைக்குமே நடவு வந்து செய்யலாம். செடிகளை நடவு செய்த 3ஆம் நாள்ல இருந்து தண்ணி வந்து விடணும். 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணி வந்து விடணும். குளிர்ந்த சூழல் நிலவினால் 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து தண்ணி வந்து விடலாம். 1 மாதத்திற்கு அப்புறம் கலப்பு உரங்கள் வந்து இட வேண்டும். ஒரு செடிக்கு 50 கிராம் முதல் 75 கிராம் வரைக்குமே கலப்பு உரங்களை வந்து கணக்கிட்டு நம்ம வந்து கொடுக்கணும். பொதுவா மாதம் ஒரு முறை கலப்பு உரமும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை தொழு உரமும் இட்டா செடிகளோட வளர்ச்சி வந்து சிறப்பா இருக்கும். ரோஜா செடிகள் வளர்ந்து பலன் தர 6 மாதங்கள் வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணணுங்க. செடி வந்து குறிப்பிட்ட அளவு வளர்ந்த உடனே பூச்சி தாக்குதல் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அஸ்வினி பூச்சியோட பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி சாம்பல் நோய், இலைக்கருகள் நோய் இந்த மாதிரியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கிட்ட ஆலோசனை பெற்று தேவையான பூச்சி மருந்தும் அந்த நோய்க்கான மருந்தும் நம்ம வந்து தெளிக்கணும். 6 மாதத்திற்கு அப்புறம் மகசூல் கிடைக்க தொடங்கும். தொடக்கத்துல நாள்தோறும் ஏக்கருக்கு 3 கிலோ முதல் 5 கிலோ வரைக்குமே மகசூலுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அது அதிகரிக்கும். செடி நட்டு பராமரித்து வந்த ஓராண்டுக்கு அப்புறம் ஏக்கருக்கு நாள்தோறும் 30 கிலோ வரைக்குமே மகசூல் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதிகமான வெயில் இருக்கும் 3 மாதங்களில் மகசூல் சற்று குறைவாக தான் இருக்கும். மற்ற சமயங்களில் சராசரியாக மகசூல் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். செடி வந்து நடவு செஞ்சு 7 ஆண்டுகள் வரைக்குமே நல்ல பலன் வந்து கிடைக்குங்க. சிவப்பு ரோஜாவுக்கு சராசரியாக கிலோவுக்கு 150 அப்படின்ற விலையில் விற்பனை வந்து செய்ய முடியும். தேவை அதிகமாக இருக்கும் காலங்களில் கிலோவுக்கு 200லேருந்து 300 ரூபா வரைக்குமே வந்து விற்பனை வந்து கிடைக்குங்க. இதன் மூலமாக மாதந்தோறும் ஏக்கருக்கு சராசரியாக 30,000 வரைக்கும் லாபம் வந்து நம்ம ஈட்டலாம். அதிகபட்சமாக 50,000 வரைக்குமே லாபம் கிடைக்க வாய்ப்பு வந்து இருக்குது. செலவு பொறுத்த வரைக்கும் ரோஜா பறிக்கிறதுக்கு கூலி, மருந்து இந்த மாதிரி செலவை கணக்கு எடுத்துக்கிட்டாலும் 8,000 ரூபா வரைக்கும் தான் வந்து செலவாகும். தக்க பராமரிப்பும் கவனத்துடனும் கண்காணிப்புடனும் ரோஜா சாகுபடி நம்ம செஞ்சோம்னா சிறந்த முறையில் வருவாயை வந்து நம்மளுக்கு ஈட்ட முடியும். 7 ஆண்டுகள் வரைக்குமே மகசூல் கிடைக்கும். அப்படின்றதுனால விவசாயிகள் வந்து நல்ல லாபம் வந்து இந்த ரோஜாவில் வந்து ஈட்ட முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு மற்ற பயனுள்ள வீடியோவில் வந்து சந்திப்போம். டாடா பாய்.